இந்த காணொளியில் இசாரா செவ்வந்திக்கு உதவிய சட்டத்தரணி கைது தொடர்பாகவும் பெண் சட்டத்தரணிக்கும் கெகல்பத்ர பத்மேவுக்குமான தொடர்பு, பத்மேயின் சகாக்கள் கைது செய்யப்பட்ட விதம் மற்றும் சட்டத்தரணிகளின் திட்டமிட்ட சூழ்ச்சி என்றவாறாக பல விஷயங்களை ஆராய இருக்கின்றோம். கடந்த பிப்ரவரி 19 வழக்கு விசாரணை ஒன்றுக்காக சிறைச்சாலை அதிகாரிகளால் புதுக்கடை நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட கணேமுல்ல சஞ்சீவ அந்த நீதிமன்ற வளாகத்துக்குள்ளேயே சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த சம்பவம் இன்று வரை இலங்கையில் மாத்திரமல்ல உலகிலேயே ஒரு பரபரப்பான விஷயமாக விரிந்து வருகின்றது. சம்பவத்தின் துப்பாக்கிதாரி அன்றைய தினமே பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட போதிலும் துப்பாக்கியை நீதிமன்ற வளாகத்துக்குள் கொண்டு வந்த இசாரா செவ்வந்தி என்பவரை கைது செய்வதற்காக பாதுகாப்பு பிரிவினர் கடும் முயற்சி மேற்கொண்டனர். இந்த நிலையில் அவர் கடந்த 14 நேபாளத்தில் தங்கியிருந்த போது கைது செய்யப்பட்டார். இந்த கொலை சம்பவம் தொடர்பில் இசாரா செவ்வந்தி தப்பி செல்வதற்கு உதவிய மற்றும் உடந்தையாக இருந்த பலரும் தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளனர். கணேமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கின் சந்தேக நபரான இசாரா செவ்வந்தி தப்பி செல்ல உதவியதாக கைது செய்யப்பட்ட 2 பெண்கள் உட்பட 4 சந்தேக நபர்களை நவம்பர் 7 வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதேவேளை கணேமுல்ல சஞ்சீவ கொலை தொடர்பாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள துப்பாக்கிதாரி உட்பட ஏனைய சந்தேக நபர்களையும் அன்றைய தினம் வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. பூசா சிறைச்சாலையில் உள்ள துப்பாக்கிதாரி உட்பட ஏனைய சந்தேக நபர்கள் சூம் தொழில்நுட்பத்தின் மூலம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தனர். இப்படி இருக்க இசாரா செவ்வந்திக்கு உதவிய சட்டத்தரணி தொடர்பாக பார்க்கலாம். கணேமுல்ல சஞ்சீவ படுகொலை சம்பவம் தொடர்பாக பெண் சட்டத்தரணி ஒருவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு கடவத்தை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சட்டத்தரணி 57 வயதுடையவர் எனவும் இசாராவுக்கு வாகனம், போலி அடையாள அட்டை, சட்ட புத்தகம், கழுத்துப்பட்டி, வாகன அனுமதி பத்திரம் உள்ளிட்ட ஆவணங்களை வழங்கியுள்ளார் எனவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இசாரா செவ்வந்திக்கு கைத்துப்பாக்கியை மறைத்து எடுத்து வருவதற்காக தண்டனை சட்டக்கோவை நூலின் பிரதியொன்றை இந்த சட்டத்தரணியை வழங்கியுள்ளார் எனவும் தெரிய வந்துள்ளது. குறித்த பெண் சட்டத்தரணியை 72 மணித்தியாலங்கள் தடுத்து வைத்து மேலதிக விசாரணை செய்வதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அனுமதி கிடைத்துள்ளது. இப்படி இருக்கையில் இந்த பெண் சட்டத்தரணிக்கும் கெகல்பத்ர பத்மேவுக்கும் என்ன தொடர்பு என்று பார்க்கலாம். கணேமுல்ல சஞ்சீவ கொலையில் உதவி மற்றும் உடந்தையாக இருந்ததாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்ட பெண் சட்டத்தரணி இதற்கு முன் கெகல்பத்ர பத்மே தொடர்பான வழக்குகளிலும் ஆஜராகியுள்ளார் என்பது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கெகல்பத்ர பத்மே இந்த சந்தேக நபரான சட்டத்தரணிக்கு லட்சக்கணக்கான ரூபாவை வழங்கியிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. இதன் அடிப்படையில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் அந்த சட்டத்தரணியின் வங்கி கணக்குகள் மற்றும் அவரது தொலைபேசி பகுப்பாய்வு அறிக்கைகள் குறித்து விசாரணை நடத்த குற்றப்புலனாய்வு திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபரான சட்டத்தரணி கடந்த ஜூன் மாதம் கட்டுநாயக்க விமான நிலையத்தினூடாக சிங்கப்பூர் வழியாக துபாய் சென்று திரும்பியுள்ளார் என்பதும் விசாரணைகளில் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. அவர் அவ்வப்போது வாடகைக்கு வீடுகளை பெற்று தனது வசிப்பிடத்தை மாற்றிக்கொண்டே வந்துள்ளார் என்றும் விசாரணை அதிகாரிகள் கூறியுள்ளனர். கணேமுல்ல சஞ்சீவ பிப்ரவரி மாதம் கொல்லப்பட்ட நிலையில் வெளிநாட்டுக்கு தப்பி சென்ற கெகல்பத்ர பத்மே குறித்த சட்டத்தரணியுடன் தனது தொடர்பை ஏற்படுத்தி பேணி வந்துள்ளார் எனவும் தெரிய வந்துள்ளது. மேலும் கெகல்பத்ர பத்மே வெளிநாட்டில் இருந்தபோது யூடியூப் தளம் ஒன்றுக்கு அளித்த நேர்காணலில் எனது தந்தை கொலை செய்யப்பட்டதை பழி தீர்க்கும் முகமாகவே கணேமுல்லவின் கதையை முடித்துள்ளேன் என கூறியமை இவ்விடயத்தில் குறிப்பிடத்தக்கது. சட்டத்தரணி தானே யாருக்காகவும் யாரின் சார்பாகவும் முன்னிலையாகலாம் என்பது தற்போதைய விவாதமாக மாறியுள்ளது. காரணம், ஒரு குற்றத்தை தடுக்கும் நிலையில் உள்ள சட்டத்தரணி எப்படி குற்றத்துக்கு உடந்தையாக செயல்பட முடியும் என்பது கேள்வியாகின்றது. இதேவேளை வத்தலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பள்ளியவத்தை பிரதேசத்தில் 3.5 கோடி ரூபாய் பெறுமதியான ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்ட சம்பவம் தொடர்பாக மேலதிக தகவல்கள் ஊடகங்களில் வெளியாகியிருந்தது. விச போதைப் பொருள் அச்சுறுத்தலை வேரோடு பிடுங்கி எறிவதற்கான அரசாங்கத்தின் புதிய வேலை திட்டமான முழு நாடும் ஒன்றாக என்ற தேசிய திட்டத்தின் கீழ் இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி கடந்த வியாழக்கிழமை மாலை மேற்கொள்ளப்பட்ட இந்த சுற்றி வளைப்பில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியும் போதைப் பொருள் கடத்தல்காரரும் என கூறப்படும் தற்போது தடுப்பு காவலில் உள்ள கெகல்பத்ர பத்மேவின் 3 சகாக்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 25, 21 மற்றும் 28 வயதுகளை உடைய வத்தலை, பள்ளியவத்தை, அவரக்கொட்டுவ மற்றும் கலகதுவா ஆகிய பிரதேசங்களை சேர்ந்தவர்கள் எனவும் தெரிய வந்துள்ளது. இந்த சுற்றி வளைப்பின் போது சந்தேக நபர்களிடமிருந்து 2 கிலோ 165 கிராம் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட மூவரும் கடந்த வெள்ளிக்கிழமை வெளிசர நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு தடுப்பு காவல் உத்தரவு பெறப்பட்டுள்ளதாக மேலதிக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில்தான் கடந்த 30 இசாரா செவ்வந்தியின் மற்றொரு தொலைபேசி உரையாடல் வெளியாகி மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.
ஏற்படுத்தியுள்ளது. குறித்த தொலைபேசி உரையாடலில் JK பாய் என்பவருடன் இசாரா தொலைபேசி வாயிலாக பேசியதாகவும் அது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த உரையாடலில் இடம்பெற்ற விடயங்களை விசாரணை தரப்பு தற்போது தீவிரமாக ஆராய்கின்றது. அந்த உரையாடலிலும் ஒரு சட்டத்தரணி தொடர்பாக பேசப்படுகின்றது. உரையாடலில் கடந்த முறை மரண வீட்டில் வேலை செய்த மாமாக்கள் தான் அதை செய்துள்ளார்கள். தம்பிக்கு இன்னும் பிணை கிடைக்கவில்லை, 10ஆம் திகதி கிடைக்கும் என எதிர்பார்த்த நிலையில் அது நிச்சயமில்லாமல் போய்விட்டது. எனக்கென்றால் வெறுத்து போயிருக்கின்றது. அம்மாவுக்கு தானம் வழங்க 1,00,000 ரூபாய் மாத்திரமே கொடுத்தேன். என்னிடம் தற்போது போதுமான பணம் இல்லை. அந்த 1,00,000ஐயும் லக்மால் அண்ணன் தான் தந்தார். நாம் இங்கு ஒரு தங்க சங்கிலியை விற்பதற்கு முயற்சிப்போமா? காரணம், அதை விற்றால் தான் தம்பிக்கு கொடுக்க முடியும். என்னிடம் சட்டத்தரணி பேசினார். வழக்கு 17ஆம் திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டதாக கூறினார். சில வேளைகளில் பிணை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆகவே 20ஆம் திகதி 5 லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும். உண்மையில் எனது கையில் 5 லட்சம் இல்லை. அம்மாவுக்கு இருந்த பணத்தையும் அனுப்பிவிட்டேன் தானே. லக்மாலையும் தொந்தரவு செய்ய முடியாது. ஆகவே இலங்கை ரூபாவுக்கு இந்த சங்கிலியை விற்றால் எவ்வளவு கிடைக்கும் என தெரிந்தவர்களிடம் கேட்டு சொல்ல முடியுமா? மணிகிராம் மூலம் இலங்கைக்கு காசை அனுப்பலாம். நீங்கள் செல்வதற்கு முன் எனக்கு இந்த உதவியை செய்துவிட்டு போக முடியுமா என கேட்டுள்ளார். தொடர்ந்து இசாராவின் தொலைபேசியில் தானம் வழங்கப்பட்ட அன்று எடுக்கப்பட்ட காணொளி இருந்ததை அடுத்து போலீசார் அதை வெளியிட்டிருந்தனர். இப்படி இருக்கையில் இந்த சட்டத்தரணிகளின் சூழ்ச்சியை பற்றி பார்க்கலாம். நாடளாவிய ரீதியில் இசாரா செவ்வந்தி தேடப்படும் ஒரு சந்தேக நபராக இருந்த போதிலும் சட்டத்தரணிக்கு அவர் வசிக்கும் இடம் தெரிந்தும் அதை மறைத்துள்ளார் என்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் குறித்த சட்டத்தரணி ஏன் செவ்வந்தியை விசாரணை தரப்புக்கு காட்டிக் கொடுக்க முடியவில்லை? தொழில் நிமித்தம் இவ்வாறு செய்திருப்பது நியாயப்படுத்த முடியாததொரு செயலாகும். அவருடைய வீட்டில் இடம்பெற்ற தானம் ஒன்றுக்காக அவர் பணம் அனுப்பியிருப்பது போன்ற தகவல்கள் அவர் எங்கே இருக்கிறார் என்பதை இவர்கள் இணைந்து மூடி மறைத்திருப்பதும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சில நாட்களுக்கு முன் ஒரு வழக்கு விசாரணை இடம்பெற்றிருந்தது. இது தொடர்பான விரிவான செய்திகள் சகோதர மொழி பத்திரிகைகளில் அதிகம் எழுதப்பட்டிருந்தன. அதாவது கெலும் மத்துமகே எனப்படும் ராணுவ கேணல் என அடையாளம் காணப்பட்ட சிரேஷ்ட அதிகாரி தொடர்பான வழக்கில் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி முன்னிலையாக இருந்தார். கடந்த மாதம் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான பொய்யான தகவல்களை வழங்கியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. வவுனதீவு பகுதியில் 2018ஆம் ஆண்டில் 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தோடு தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் தடை செய்யப்பட்ட அமைப்பான விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் உறுப்பினர்கள் தான் என பொய்யான தகவலை கொடுத்து சஹ்ராம் ஹாசி மீது குற்றச்சாட்டு வரக்கூடாது என்பதற்காக விசாரணையை திசை திருப்பினார் என கெலும் மத்துமகே என்ற கேணல் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. குறித்த கேணல் தொடர்பான வழக்கு விசாரணை நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் தான் அலி சப்ரி முன்னிலையாக இருந்தார். அந்த நாட்களில் குறித்த சந்தேக நபரை கைது செய்யக்கூடாது எனவும் தடை உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அந்த தடை உத்தரவு நீடிக்கப்பட வேண்டும். மேலும் அவர் கைது செய்யப்படக்கூடாது என்பதற்காக முன்னிலையாக இருந்தவரே அலி சப்ரி. அந்த இடத்தில் இதை உற்று நோக்கினால் ஒரு சட்டத்தரணி தன்னுடைய தொழில் நிமித்தம் ஒரு குற்றவாளியாக அடையாளப்படுத்தப்பட்ட சந்தேக நபருக்கு ஆதரவாக முன்னிலையாக இருப்பது நாட்டின் சட்டத்துறைக்கு பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதே பாணிதான் இசாராவின் விடயத்திலும் இடம்பெற்று வருகின்றது. தொழிலுக்காக சட்டத்தரணிகள் இவ்வாறு குற்றச் செயல்களில் ஈடுபடும் ஒரு கலாச்சாரம் இலங்கையில் வெகுவாக அதிகரித்து வருகின்றமையும் சுட்டிக்காட்டத்தக்கது.